ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 2024 ரிலீஸ் ஆன ஒரு தமிழ் த்ரில்லர் மூவி. இந்த படத்தோட பேர் நேற்று இந்த நேரம். படத்தோட ஒன்லைன் என்னென்னா, 7 ஃப்ரெண்ட்ஸு வெக்கேஷனுக்காக ஊட்டியில் இருக்க ஒரு ரிசார்ட்டுக்கு போகிறாங்க. அதில் ஒருத்தர் காணாமல் போகிறாரு. இதே நேரம் தான் ஊட்டியில் ஒரு சீரியல் கில்லரும் சுற்றிக்கிட்டு இருக்கான். இந்த கேஸை இன்ஸ்பெக்டர் இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே அந்த ஃப்ரெண்ட்ஸு கேங்லேருந்து இன்னொருத்தரும் காணாமல் போகிறாரு. இதுக்கு பின்னாடி இருக்கிறது சீரியல் கில்லரா இந்த ஃப்ரெண்ட்ஸில் இருக்கிற ஒருத்தரான இன்ஸ்பெக்டரே கன்ஃபியூஸ் ஆகுறாரு. கடைசியில் இதுக்கு விடை கிடைச்சதா, ஃப்ரெண்ட்ஸும் ஒவ்வொருத்தருக்கும் மோட்டிவ் என்னன்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான த்ரில்லிங்கான டிடெக்டிவ் அண்ட் இன்வெஸ்டிகேஷன் மூவிஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட வாய்ஸ் அஃபிஷியலில் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓப்பனிங் சீன் 2022 சென்னையில் நடக்குது. ஒரு யங் மேனு கான்ஸ்டபிள் ஒருத்தரோட வீட்டுக்கு போறாரு. இவர் டேரக்டராக ட்ரை பண்ணிட்டு இருக்காராம். ஸோ இவர் டேரக்டர்னு சொல்றேன். ஒரு கேஸை பற்றின டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கிட்டு அதை வச்சு படம் எடுக்க போறாரு போல. அதுக்காக தான் கான்ஸ்டபிளை பார்க்க வந்திருக்காரு. நான் சொல்ல போகிறத வாய்ஸ் ரெக்கார்ட்லாம் பண்ண வேண்டாம், பேப்பரில் நோட் பண்ணிக்கன்னு கான்ஸ்டபிள் சொல்ல, நீங்கள் கொடுக்குற பில்டப்பை பார்த்தா சீரியஸான கேஸாக இருக்கும் போலேன்னு டேரக்டர் சொல்கிறாரு. கான்ஸ்டபிள் இப்போ அந்த கேஸை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இது நடந்தது 2019 ஊட்டியில் ஆகஸ்ட் 29 அன்னைக்கு காலங்கத்தால இன்ஸ்பெக்டரும் இந்த கதையை இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கிற கான்ஸ்டபிளும் ஒரு ரிசார்ட்டுக்கு போகிறாங்க. நைட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் வந்திருக்கு போல. இருக்கிற சீரியல் கில்லர் கேஸ் எல்லாம் பத்தாதுன்னு இது வேறையான்னு இன்ஸ்பெக்டர் புலம்பிக்கிட்டே வராரு. மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் கொடுத்தவரோட பேர் ரோஹித், அது இவர் தான். ரிசார்ட்டில் இப்போ 6 பேர் இருக்காங்க. 3 லேடிஸு 3 ஜென்ஸு, எல்லாருமே விஸ்காம் ஸ்டூடெண்ட்ஸு. காணாமல் போனவரோட பேர் என்னன்னு இன்ஸ்பெக்டர் கேட்க நிக்கில்னு ரோஹித் சொல்கிறாரு. உங்களில் யாரை நிக்கிலுக்கு க்ளோஸ்ன்னு இன்ஸ்பெக்டர் கேட்க நான் தானே ஒரு லேடி சொல்கிறாங்க. இவங்க பேர் ரித்திகா. ஸோ இன்ஸ்பெக்டர் மற்றவங்கள வேற ரூமுக்கு போக சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ரித்திகாவை இன்வெஸ்டிகேட் பண்ணுறாரு. நீங்களாம் எதுக்கு இங்கே வந்தீங்கன்னு இன்ஸ்பெக்டர் கேட்க ரித்திகா பதில் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. காலேஜ் முடிஞ்சனால ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரு வெக்கேஷனுக்கு பிளான் பண்ணலான்னு ஸ்ரேயா சொல்லியிருக்காங்க. ஆகஸ்ட் 16 நிக்கில் கிட்ட இந்த பிளானை ரித்திகா சொல்லியிருக்காங்க. இவங்க 2 பேரும் 3 வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஊட்டியில் இருக்க ரிசார்ட்டுக்கு போகலான்னு ரித்திகா டிசைட் பண்ணவும் நிக்கிலும் ஓகே சொல்லியிருக்காரு. இவங்க ஃப்ரெண்ட்ஸ் கேங் கிட்டையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டு 7 பேரும் ஊட்டி ரிசார்ட்டுக்கு ஆகஸ்ட் 21 வந்திருக்காங்க. இவங்க ரிசார்ட்டுக்கு வந்த அடுத்த நாள் நிக்கிலும் ரித்திகாவும் லவ் பண்ணி 3 வருஷம் ஆனதை செலிப்ரேட் பண்ணிக்காங்க. நிக்கில் ரித்திகாவுக்கு ஒரு செயின் ப்ரெசென்ட் பண்ணிக்காரு. ரித்திகா தான் கையில் போட்டிருந்த ரிங்கை நிக்கிலுக்கு ப்ரெசென்ட் பண்ணிக்காங்க. ரித்திகாவுக்கு ரைட்டர் ஆகணும்னு ஆசை. அதுக்காக ஒரு கிரைம் ஸ்டோரி எழுதிட்டு இருக்காங்களாம். ஏன் லவ் ஸ்டோரிலாம் எழுத மாட்டியான்னு நிக்கில் கேட்டிருக்காரு. எங்கள் அப்பாவுக்கு கிரைம் ஸ்டோரிஸ்னால் பிடிக்கும், அதான் நானும் அவரே ஃபாலோ பண்ணுறேன்னு ரித்திகா சொல்லியிருக்காங்க. நிக்கில் டிராவல் ஃபோட்டோகிராஃபி பண்ணுற ஐடியாவில் இருக்காரு. அது போக இவரோட அப்பா எல்லா சொத்தையும் நிக்கில் பேர்லையும் எழுதி வச்சுட்டாராம். அதனால தனக்கு வேற எந்த ஃபியூச்சர் பிளான்ஸும் இல்லைன்னு நிக்கில் சொல்லவுமே ரித்திகா அப்செட் ஆயிருக்காங்க. டிராவல் ஃபோட்டோகிராஃபியை மட்டும் வச்சுட்டு எப்படி எங்கள் வீட்டில் பேசி மேரேஜ்க்கு கன்வின்ஸ் பண்ணுவேன்னு ரித்திகா கேட்டிருக்காங்க. அதுக்கு நிக்கில் நான் எப்போ ஒன்றை மேரேஜ் பண்ணிக்க போகிறேன்னு சொன்னேன்னு சொல்லியிருக்காரு. நிக்கிலுக்கு மேரேஜ் மேலே நம்பிக்கையே இல்லை. ஏன்னா நிக்கில் சின்ன பையனாக இருக்கும்போதே அவரோட பேரண்ட்ஸ்க்கு டிவோர்ஸ் ஆயிருக்கு. அம்மா வேற கல்யாணம் பண்ணி ஃபாரினுக்கு போயிருக்காங்க. அப்பா அதே டிப்ரெஷன்லேயே இறந்து போயிருக்காரு. இதனால தான் கல்யாணத்து மேலேயே நிக்கிலுக்கு வெறுப்பு வந்திருக்கு. வேணும்னா லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் இருந்துக்கலான்னு நிக்கில் சொல்லவும் ரித்திகா கோச்சிட்டு போயிருக்காங்க. இவங்க 2 பேரும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் பேசாமல் இருக்கவும் இதை ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் நோட் பண்ணிக்காங்க. உனக்கும் நிக்கிலுக்கும் என்னதான் பிரச்சனைன்னு ஸ்ரேயாவும் நித்யாவும் கேட்க நிக்கில் சொன்ன விஷயத்த ரித்திகா சொல்லியிருக்காங்க. நிக்கிலை பற்றி நீ என்ன நினைக்கிறேன்னு ஸ்ரேயா கேட்க எல்லா ஆம்பளைங்க மாதிரியும் அவனும் செல்ஃபிஷாக தான் இருக்கான்னு ரித்திகா சொல்லியிருக்காங்க. ரித்திகாவுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்கு. 5 வருஷத்துக்கு முன்னாடி ரித்திகாவோட அக்காவுக்கு கல்யாணம் ஆயிருக்கு. ஆனால் அவங்க மேரேஜ் லைஃப் ஹாப்பியாக இல்லை. அக்காவோட ஹஸ்பண்ட் குடிப்பழக்கத்துக்கு அடிக்ட் ஆகி ஊரை சுற்றி கடன் வாங்கியிருக்காரு. அந்த கடனை கூட ரித்திகாவோட அப்பா தான் அடைச்சிருக்காரு. யாரை பற்றியும் கவலையே படாமல் அக்காவோட ஹஸ்பண்ட் மாதிரி செல்ஃபிஷாக இருக்கிற ஆண்கள் மேலே ரித்திகாவுக்கு ஒரு வெறுப்பு இருந்திருக்கு. இது எல்லாத்தையும் இன்ஸ்பெக்டர் கிட்ட ரித்திகா சொன்னதும் அடுத்து ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சான்னு கேட்குறாரு. ஆகஸ்ட் 28 அன்னைக்கு ரோஹித் ரித்திகா கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிக்காரு. எனக்கும் நிக்கிலுக்கும் பிரச்சனை போயிட்டு இருக்கனால அதை நீ யூஸ் பண்ண பாக்குறியான்னு ரித்திகா கேட்டிருக்காங்க. அப்படிலாம் இல்லை, காலேஜ் படிக்கிற டைம்ல இருந்தே எனக்கு உன் மேல லவ் இருக்குன்னு ரோஹித் சொல்லியிருக்காரு. வேற வேலை இருந்தா பாருன்னு ரித்திகா அவரை இக்னோர் பண்ணிக்காங்க. அடுத்து கொஞ்ச நேரத்திலேயே இந்த விஷயம் நிக்கிலுக்கு எப்படியோ தெரிஞ்சு ரோஹித் கூட சண்டை போட்டிருக்காரு. ரித்திகா சண்டையை ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணியும் முடியாம அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்து தான் சண்டையை நிறுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு காலையிலேருந்து நிக்கில் மிஸ் ஆயிருக்காரு. நைட் எல்லாரும் ட்ரிங்க் பண்ணிட்டு போதையில் இருந்தனால யாருமே எதுவுமே பார்க்கலன்னு ரித்திகா இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்றாங்க. இன்ஸ்பெக்டர் ரித்திகா கையில் இருக்கிற ரிங்கை நோட் பண்றாரு. நிக்கிலுக்கு பிரசன்ட் பண்ணதான் நீங்க சொன்ன ரிங்கு உங்ககிட்டயே இருக்கேன்னு இன்ஸ்பெக்டர் கேட்கிறாரு. நிக்கிலுக்கும் ரோஹித்க்கும் நடந்த சண்டையை நிப்பாட்டினதுக்கு அப்புறம் நிக்கில் கிட்ட ரித்திகா தனியா போய் பேசியிருக்காங்க. நீ தான் என்ன வேண்டான்னு சொல்லிட்டு போனேல, அப்புறம் எதுக்கு ரோஹித்தை போட்டு அடிக்கிறேன்னு ரித்திகா கேட்டிருக்காங்க. நான் ஒன்றும் உன்னைய பிடிக்காமலாம் கல்யாணம் வேணான்னு சொல்லலைன்னு நிக்கில் சொல்லவும் அதை எப்படி கல்யாணம் பண்ணிக்காம ஒன்னா இருக்க முடியும்னு ரித்திகா கேட்டிருக்காங்க. நிக்கில் கோவத்தில் ரிங்கை கழட்டி கீழே போட்டு போயிருக்காரு. அதைத்தான் ரித்திகா எடுத்து வச்சிருக்காங்க.
அது சரி, நிக்கில் உங்களுக்கு கொடுத்த செயின் எங்கன்னு இன்ஸ்பெக்டர் கேட்க, செயின் தொலைஞ்சு போச்சுன்னு ரித்திகா சொல்றாங்க. லாஸ்டா செயினை பார்த்தது நேத்து நைட்டா. சிசிடிவியை செக் பண்ணலையான்னு இன்ஸ்பெக்டர் கேட்குறாரு. நேற்று நைட்டு வாட்ச்மேன் கிட்ட போய் ரிசார்ட்ல சிசிடிவி இருக்கான்னு கேட்டிருக்காங்க. ரீசெண்டாக ஒரு பட ஷூட்டிங் ரிசார்ட்ல நடந்தனால ஃபோட்டேஜ் லீக் ஆயிடக்கூடாதுன்னு சிசிடிவியை ப்ரொடியூசர் எடுத்துக்கிட்டாராம். ஃப்ரண்ட்ல மட்டும் ஒரே ஒரு கேமரா இருக்குன்னு வாட்ச்மேன் சொல்லியிருக்காரு. சரி, உங்களுக்கு ரோஹித் நிக்கில் காணும்னு கம்ப்ளைண்ட் கொடுத்த விஷயம் தெரியுமான்னு இன்ஸ்பெக்டர் கேட்குறாரு. இன்னைக்கு காலையில் ரோஹித் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தான் ரித்திகா கிட்ட வந்து சொல்லியிருக்காரு. நிக்கில் அடிக்கடி இப்படி கோச்சிக்கிட்டு வெளியே போயிடுவான்னு உனக்கு தெரியும்ல, அப்புறம் எதுக்கு போலீஸ்க்கு கால் பண்ணுன்னு ரித்திகா கேட்டிருக்காங்க. ரோஹித் ஒரு பயத்தில் கால் பண்ணிட்டார் போல. இன்ஸ்பெக்டர் ரித்திகாவை போக சொல்லிட்டு அடுத்து நித்யாவை வர சொல்றாரு. நித்யாவும் இந்த கேங்ல இருக்கிற கார்த்திக்கும் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க. ஒரு நாள் நித்யா, ரித்திகா, ஸ்ரேயா 3 பேரும் கேஷுவலாக பேசிக்கிட்டே நடந்து போயிருக்காங்க. அப்போ நடந்த ஒரு கான்வர்சேஷனை நித்யா இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்கிறாங்க. அது என்னன்னா, ரோஹித்க்கு ரித்திகா மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி ஸ்ரேயாவுக்கு ரோஹித் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கு. 3 நாளைக்கு முன்னாடி தான் ஸ்ரேயா ரோஹித் கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிக்காங்க. அப்போ தான் ரோஹித்க்கு ரித்திகா மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு ஸ்ரேயாவுக்கு தெரிய வந்திருக்கு. இதை பற்றி ரித்திகா கிட்ட ஸ்ரேயா கேட்க, ஆமாம், என்கிட்ட ரோஹித் ப்ரப்போஸ் பண்ணா நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன்னு ரித்திகா சொல்லியிருக்காங்க. இந்த விஷயத்த நித்யா சொன்னதும் இன்ஸ்பெக்டர் அவங்கள அனுப்பிட்டு அடுத்து ரோஹித்தை இன்வெஸ்டிகேட் பண்ணுறாரு. நிக்கில காணும்னு கம்ப்ளைண்ட் கொடுத்ததே இவர் தான். இவருக்கும் நிக்கிலுக்கும் பிரச்சனையாயிருக்கு. அதை பற்றி இன்ஸ்பெக்டர் கேட்குறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தானே ரோஹித் சொல்கிறாரு. இவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இப்போ என்ன சொல்கிறாருன்னா, ரிசார்ட்டுக்கு வந்ததும் ரோஹித் காலையில் ஜாகிங் போயிருக்காரு. அப்போ யாரோ ஒருத்தன் ஹூடியும் முகமூடியும் போட்டுட்டு ஃபாலோ பண்ணிக்கான். அவன் கையில் பாம்பு டாட்டூ இருந்திருக்கு. யாருமேனு கன்ஃபியூஷனோடைய ரிசார்ட்டுக்கு திரும்பி வந்த ரோஹித் நியூஸ் பேப்பர் எடுத்து படிக்கிறப்ப தான் ஊட்டியில் ஒரு சீரியல் கில்லர் சுற்றிட்டு இருக்காங்கிற விஷயமே தெரிஞ்சிருக்கு. ஒருவேளை நம்ம பார்த்தவன் இந்த சீரியல் கில்லராக இருப்பானோன்னு ரோஹித்துக்கு பயம் வந்திருக்கு. அடுத்து ஆகஸ்ட் 25ஆம் தேதி ஸ்ரேயா கூட ரோஹித் வாக்கிங் போயிருக்காரு. ஸ்ரேயா ரோஹித் மேல இந்த இன்ட்ரெஸ்ட் சொல்ல, ரோஹித் ரித்திகா மேல இந்த இன்ட்ரெஸ்ட் சொல்ல, இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்ததை சீரியல் கில்லர் நோட் பண்ணிக்கான். ரோஹித் 2வது தடவை அன்னைக்கு தான் சீரியல் கில்லரை பார்த்திருக்காரு. சீரியல் கில்லரோட அடையாளத்தை ரோஹித் கிட்ட கேட்டு இன்ஸ்பெக்டர் நோட் பண்றாரு. ஆகஸ்ட் 27ஆம் தேதி ரோஹித்துக்கும் நிக்கிலுக்கும் ஒரு ஆர்கியூமெண்ட் நடந்திருக்கு. என்னன்னா, ரோஹித், நிக்கில், கார்த்திக், ஆதித்யா 4 பேரும் ட்ரிங்க் பண்ணிக்கிட்டு இருந்தப்ப ரோஹித் சும்மா இல்லாம நிக்கிலுக்கும் ரித்திகாவுக்கும் இருந்த பிரச்சனையை பத்தியும் நிக்கிலோட அம்மா அப்பாவுக்கு நடந்த டைவர்ஸ் பத்தியும் பேசியிருக்காரு. இது எப்படியும் ஆர்கியூமெண்டா கண்டினியூ ஆயிருக்கு. நிக்கில் ரோஹித் அடிக்க போகவும் கார்த்திக்கும் ஆதித்யாவும் தான் நிக்கில தனியா கூட்டிட்டு போயிருக்காங்க. இதுக்கப்புறம் தான் ரோஹித் ரித்திகா கிட்ட ப்ரப்போஸ் பண்ணது, அதுக்காக நிக்கில் ரோஹித் கூட சண்டை போட்டது நடந்தது எல்லாமே. நேற்று நைட்டு எல்லாரும் ட்ரிங்க் பண்ணிட்டு தூங்கியிருக்காங்க. காலையில் நிக்கில காணும்னு தேடுறப்ப தான் சீரியல் கில்லரோட ஞாபகம் வந்து ரோஹித் போலீஸ்க்கு கால் பண்ணிட்டேன்னு சொல்றாரு. இன்ஸ்பெக்டர் ரோஹித் அனுப்பிட்டு அடுத்து ஆதித்யா கிட்ட இன்வெஸ்டிகேட் பண்றாரு. ஒரு முக்கியமான விஷயம் ஆதித்யா மூலமா இன்ஸ்பெக்டருக்கு தெரிய வருது. என்னன்னா, இந்த ஃப்ரெண்ட்ஸ் கேங்கு இங்க வந்தது வெக்கேஷனுக்காக மட்டும் இல்ல, கோவால இருக்கிற EI கேசினோங்கிற கேம்பிளிங் கிளப்புக்கு போறதுக்காகவும் தான். 2 வீக்ஸ் இந்த ரிசார்ட்ல தங்கினதுக்கு அப்புறம் கோவா போறதா இவங்களோட பிளானே. ரோஹித் கேசினோக்காகவே 5 லட்சம் ரெடி பண்ண ட்ரை பண்ணிக்காரு. ஆனா அவரால் 1 லட்சம் தான் ரெடி பண்ண முடிஞ்சிருக்கு. இந்த பணம் பத்தாதேங்கிற டென்ஷன்ல ரோஹித் இருந்திருக்காரு. நிக்கில் கிட்ட 10 லட்சம் இருக்குன்னு ஆதித்யா சொல்லவும் ரோஹித்க்கு ஒரு ஐடியா தோணிருக்கு. நிக்கில் கூட கார்ட்ஸ் விளையாடி பணம் ஜெயிச்சா அதை கேசினோக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைச்ச ரோஹித் ஆதித்யா கிட்ட சொல்லி நிக்கில கார்ட்ஸ் விளையாட வர வச்சிருக்காரு. நிக்கில் கூட விளையாடி இருக்கிற காசையும் விட்டுறாதுன்னு ஆதித்யா சொல்லியுமே ரோஹித் கேட்கல. லக் இருக்கிறவன் ஜெயிப்பான்னு ஓவர் கான்ஃபிடென்ட்டா இருந்திருக்காரு. ரோஹித் நிக்கில தோக்கடிச்சு 1 லட்சம் ஜெயிச்சிட்டாரு. ரோஹித் இதோட போகாம ஓவரா ஆசைப்பட்டு இன்னொரு மேட்சை விளையாட கூப்பிட்டுருக்காரு. லாஸ்ட்ல நிக்கில் ஜெயிச்சு ரோஹித் கிட்ட இருந்த மொத்த பணமும் போயிடுச்சு. இதனால ரோஹித் நிக்கில் மேல ரொம்பவே கடுப்புல இருந்ததா ஆதித்யா இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்றாரு. ஸோ ரோஹித்க்கு நிக்கில் மேல ரித்திகா விஷயத்துல மட்டும் இல்ல, பண விஷயத்துலயுமே பகை இருக்குன்னு இன்ஸ்பெக்டருக்கு தெரிய வருது. அடுத்து ஸ்ரேயாவை கூப்பிட்டு இன்வெஸ்டிகேட் பண்றாரு. இவங்க தான் ரோஹித் கிட்ட ப்ரப்போஸ் பண்ணது. இவங்களை பொறுத்த வரைக்கும் நிக்கில் மேல நல்ல ஒப்பீனியன்லாம் கிடையாது. எப்ப பார்த்தாலும் ட்ரிங்க் பண்ணிட்டு கோகைன் யூஸ் பண்ற பழக்கம் இருந்தனால நிக்கில் எனக்கு பிடிக்காதுன்னு ஸ்ரேயா சொல்றாங்க. உங்க கேங்ல நிக்கில் மட்டும்தான் கோகைன் யூஸ் பண்றாரா இல்ல வேற யாராவது யூஸ் பண்றாங்களான்னு இன்ஸ்பெக்டர் கேட்கிறாரு. நிக்கில் மட்டும்தான் யூஸ் பண்றதா ஸ்ரேயா சொல்றாங்க. இப்ப இன்ஸ்பெக்டர் ஒரு கால்குலேஷனை போடுறாரு. ஸ்ரேயா ரோஹித் கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிக்காங்க. ரோஹித் ரித்திகா கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிக்காரு. இந்த விஷயத்த ரித்திகா ஸ்ரேயா கிட்ட சொல்லியிருக்காங்க. இதை நிக்கில் கிட்ட போட்டு கொடுத்து அவருக்கும் ரோஹித்க்கும் சண்டையை மூட்டி விட்டது ஸ்ரேயாவா தான் இருக்கணும்னு இன்ஸ்பெக்டர் கெஸ் பண்றாரு. ஸ்ரேயா அதை ஒத்துக்கிறாங்க. ஆகஸ்ட் 28ஆம் தேதி நிக்கில ஸ்ரேயா மீட் பண்ணி ரோஹித் ரித்திகா கிட்ட ப்ரப்போஸ் பண்ண விஷயத்த போட்டு கொடுத்துருக்காங்க. நிக்கில் ரித்திகா ரிலேஷன்ஷிப் ஸ்மூத்தா போனாதான் தனக்கும் ரோஹித்துக்கும் ஒர்க் அவுட் ஆகும்னு ஸ்ரேயா நினைச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் தான் நிக்கிலுக்கும் ரோஹித்துக்கும் சண்டை நடந்திருக்கு. இன்ஸ்பெக்டர் ஸ்ரேயாவை போ சொல்லிட்டு அடுத்து கார்த்திக் கிட்ட இன்வெஸ்டிகேட் பண்றாரு.
உங்க கேங்ல நிக்கில் மட்டும்தான் கொக்கைன் யூஸ் பண்றாரா இல்ல வேற யாராவது யூஸ் பண்றாங்களான்னு அதே கேள்வியை இன்ஸ்பெக்டர் கேட்க வேற யாரும் இல்லன்னு கார்த்திக் சொல்றாரு. நிக்கில் மிஸ்ஸிங் கேஸ்ல உங்களுக்கு ரோஹித் மேலதான் டவுட் இருக்கான்னு இன்ஸ்பெக்டர் கேட்க சந்தேகம்லாம் இல்ல சார், நிச்சயமா ரோஹித் தான் கொலை பண்ணிப்பான்னு கார்த்திக் சொல்றாரு. இதை கேட்டு இன்ஸ்பெக்டரும் கான்ஸ்டபிளும் ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா மற்றவங்க நிக்கிலுக்கு ரோஹித்க்கும் நடந்த சண்டையை பற்றி மட்டும்தான் சொன்னாங்க. கார்த்திக் மட்டும்தான் கன்ஃபார்மாக சொல்கிறாரு. நேற்று நைட்டு எல்லாரும் ட்ரிங்க் பண்ணி தூங்கிக்கிட்டு இருந்தாலும் ரோஹித் நிக்கிலை கொலை பண்ணி தூக்கிட்டு போகிறத கார்த்திக் லைட்டாக பார்த்தாராம். இது எத்தனை மணிக்கு நடந்துச்சுன்னு இன்ஸ்பெக்டர் கேட்க ஒரு 1-1:30 மணி இருக்கும் சார்னு கார்த்திக் சொல்கிறாரு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இதை பற்றி சொல்லலையான்னு இன்ஸ்பெக்டர் கேட்கவும் இந்த வீட்டில் யாரை நம்பர்னே தெரியலையேன்னு கார்த்திக் சொல்கிறாரு. தன்னோட கேர்ள் ஃப்ரெண்டு நித்யா உளறிடுவாங்கன்னு தான் அவங்க கிட்ட கூட இந்த விஷயத்த சொல்லலையாம். இன்ஸ்பெக்டருக்கு இதை நம்பலாமா வேண்டாமான்னு குழப்பமா இருக்கு. ஏன்னா நிக்கில் மிஸ்ஸிங்னு போலீஸ்க்கு கால் பண்ணி கம்ப்ளைண்ட் கொடுத்ததே ரோஹித் தான். தம்மேல யாருக்கும் சந்தேகம் வந்துடக்கூடாதுன்னு கூட ரோஹித்தே போலீஸ்க்கு கால் பண்ணிக்கலான்னு கார்த்திக் சொல்றாரு. சரி, எல்லாத்தையும் பார்த்து நீங்க ஏன் போலீஸ்க்கு கால் பண்ணலன்னு இன்ஸ்பெக்டர் கேட்குறாரு. இதுக்கு பதில் சொல்ல முடியாம கார்த்திக் அமைதியா இருக்காரு. இன்ஸ்பெக்டர் எல்லார்கிட்டையும் தனித்தனியா விசாரிச்சிட்டாரு. இப்ப எல்லாரையுமே மொத்தமா அசம்பிள் ஆக சொல்றாரு. இந்த கேஸில் இன்னும் கன்க்ளூஷன் கிடைக்கல, நாங்கள் நாளைக்கும் வருவோம், அது வரைக்கும் யாரும் ரிசார்ட்டை விட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் கிளம்பிடுறாரு. அடுத்த சீனில் கான்ஸ்டபிள் இன்ஸ்பெக்டரோட வீட்டுக்கு போகிறாரு. 2 பேரும் இந்த கேஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ரிசார்ட்டில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கதை சொல்கிறாங்களேன்னு இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு. கான்ஸ்டபிள் எல்லாரோட ஸ்டேட்மெண்ட்ஸையும் வச்சு நடந்ததை சம்மரைஸ் பண்ணுறாரு. நிக்கில ரோஹித் தான் கொலை பண்ணிக்கணும்னு கான்ஸ்டபிளுக்கு தோணுது. ரோஹித்க்கு தான் மோட்டிவ் பலமாக இருக்கு. அவன் நிக்கில கொலை பண்ணி தூக்கிட்டு போனதை பார்த்ததுக்கு கார்த்திக் ஒரு விட்னஸ். ரோஹித் கொலை பண்ணிட்டு சீரியல் கில்லர் மேலே சந்தேகத்தை டைவர்ட் பண்ணுறான்னு கான்ஸ்டபிள் சொல்கிறாரு. சீரியல் கில்லரே கூட கொலை பண்ணிக்கலான்னு இன்ஸ்பெக்டர் ஒரு தியரியை சொல்கிறாரு. ரோஹித் சீரியல் கில்லரை 2 தடவை பார்த்துருக்காரு. ஒருவேளை சீரியல் கில்லர் நிக்கில தூக்கிட்டு போயிருக்கலாம், அதை பார்த்த கார்த்திக்கு சீரியல் கில்லரை ரோஹித்னு நினைச்சிருக்கலான்னு இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு. நிக்கில பணத்துக்காக கடத்திருந்தா இந்நேரம் ஃபோன் கால் வந்திருக்கும். ஆனால் அப்படி எதுவுமே வரல. நிக்கில் மிஸ்ஸிங் கேஸ்ல ரோஹித்தும் சீரியல் கில்லரும் தான் சஸ்பெக்ட்ஸ். இன்ஸ்பெக்டர் சீரியல் கில்லரோட கேஸ் ஃபைலை எடுத்து பாக்குறாரு. அடுத்த நாள் காலையில, அதாவது 30ஆம் தேதி, இன்ஸ்பெக்டரும் கான்ஸ்டபிளும் ரிசார்ட்டுக்கு போறாங்க. அங்க ரோஹித்தை தவிர எல்லாரும் இருக்காங்க. ரோஹித் எங்கன்னு இன்ஸ்பெக்டர் கேட்க காலையில இருந்து ரோஹித்தை காணோன்னு ரித்திகா ஒரு குண்டை தூக்கி போடுறாங்க. நேற்று நைட்டு டின்னருக்கு அப்புறம் ரோஹித்தை கடைசியா பார்த்தது ரித்திகா தான். ரோஹித் கார்டன்ல பாட்டு கேட்டுட்டு இருந்தாராம். சஸ்பெக்ட்னு நினைச்ச ரோஹித் இப்ப மிஸ்ஸிங். இப்படி அடுத்தடுத்து ஆளுங்க காணாமல் போகிறது கொஞ்சம் பயமாக இருக்குது. நாங்கள் வீட்டுக்கு போகலாமான்னு நித்யா கேட்குறாங்க. கேஸ் முடிகிற வரைக்கும் யாரும் வெளியே போகக்கூடாதுன்னு இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு. இன்ஸ்பெக்டரும் கான்ஸ்டபிளும் டீ கடைக்கு போய் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சீரியல் கில்லர் நிக்கில கடத்தின மாதிரி ரோஹித்தையும் கடத்திட்டானான்னு கான்ஸ்டபிள் கேட்க நிக்கில கடத்தினதே சீரியல் கில்லர் கிடையாதுன்னு இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு. சீரியல் கில்லரோட கேஸ் ஃபைலை ஸ்டடி பண்ணதுல சில விஷயங்கள் தெரிய வந்திருக்கு. சீரியல் கில்லர் கடத்துற விக்டிம்ஸோட டெட் பாடிஸ் 16 மணி நேரத்திலேயே போலீஸ்க்கு கிடைக்குது. 28 நாள் கேப் விட்டு தான் அடுத்த விக்டிம் சீரியல் கில்லர் கடத்துறான். இந்த சீரியல் கில்லர் கொலை பண்ற மெத்தடில் எந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணலைனாலும் இந்த 2 விஷயத்துல ஒரு பேட்டர்னை ஃபாலோ பண்றான். விக்டிமோட டெட் பாடி கிடைக்கிற 16 மணி நேரம், அடுத்து 28 நாள் கேப் விட்டு அடுத்த விக்டிமை செலக்ட் பண்றது. நிக்கில் காணாம போய் 3 நாள் ஆகியுமே இன்னும் நிக்கிலோட டெட் பாடி கிடைக்கல. ஸோ நிக்கிலையும் ரோஹித்தையும் கடத்தினது சீரியல் கில்லர் கிடையாது, இந்த ரிசார்ட்ல இருக்கிறவங்க தான் காரணம்னு இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. அடுத்த சீன்ல ரிசார்ட்ல இருக்கிற 5 பேரும் சாப்பிடலான்னு வெளியே போக ரெடி ஆகுறாங்க. அப்ப இன்ஸ்பெக்டரும் கான்ஸ்டபிளும் அங்க வராங்க. நீங்க வெளியே தனியாலாம் போகக்கூடாதுன்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் கான்ஸ்டபிள் அனுப்பி வைக்கிறாரு. அவங்க ரிசார்ட்டை விட்டு வெளியே போனதுமே இன்ஸ்பெக்டர் சீக்கிரட்டா ரிசார்ட்டுக்குள்ள நுழைகிறாரு. ஒவ்வொருத்தரோட திங்ஸையா செக் பண்றாரு. அப்ப ஸ்ரேயா நிக்கில கிஸ் பண்ற மாதிரி ஒரு போட்டோ கிடைக்குது. நிக்கில் எப்ப பார்த்தாலும் குடிச்சிட்டு கோகேன் யூஸ் பண்ணிட்டே இருக்கனால அவனோட ஆட்டிடியூடே எனக்கு பிடிக்காதுன்னு சொன்ன ஸ்ரேயா நிக்கில் கூட இப்படி க்ளோஸா இருந்திருக்காங்களேங்கிறது இன்ஸ்பெக்டருக்கு கன்ஃபியூஷனா இருக்கு. அடுத்து நித்யாவோட பேக்ல இருந்து ஒரு கோகேன் பாக்கெட் கிடைக்குது. நிக்கில தவிர யாருக்குமே கோகேன் யூஸ் பண்ற பழக்கம் இல்லைன்னு சொன்னாங்களேன்னு இன்ஸ்பெக்டர் இதுக்கும் கன்ஃபியூஸ் ஆகுறாரு. அடுத்ததா ரித்திகா தொலைஞ்சு போச்சுன்னு சொன்ன செயின் ரூம்ல தான் இருக்கு. அடுத்து ஆதித்யாவோட பேக்கை செக் பண்றப்ப ஒரு புல்லட் கிடைக்குது. அடுத்து ரோஹித்தோட பேக்ல கட்டு கட்டா பணம் இருக்கிறத பார்த்த இன்ஸ்பெக்டர் இந்த ரோஹித் தான் நிக்கில் கூட கார்ட்ஸ் விளையாண்டு பணத்தை தோத்துட்டாரேன்னு கன்ஃபியூஸ் ஆகுறாரு. அப்புறமா நிக்கிலோட போன்ல ஏதோ வீடியோ பார்த்து இன்ஸ்பெக்டர் ஷாக் ஆகுறாரு. இப்படி எல்லாருமே இன்ஸ்பெக்டர் கிட்ட சொன்னது ஒன்று, நடக்கிறது வேற ஒன்றா இருக்கு. இப்போ சாப்பிட போன 5 பேரும் கான்ஸ்டபிளோட சேர்ந்து ரிசார்ட்டுக்கு திரும்பி வராங்க. இன்ஸ்பெக்டர் மறுபடியும் இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஃபர்ஸ்ட் ஸ்ரேயா கிட்ட ஆரம்பிக்கிறாரு. நிக்கில சுத்தமாக பிடிக்காதுன்னு சொன்னீங்க, இதுக்கு என்ன சொல்கிறீங்கன்னு அந்த ஃபோட்டோ காட்டுறாரு. சில வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஃப்ளாஷ்பேக்கை ஸ்ரேயா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நிக்கில், ஸ்ரேயா, ஆதித்யா 3 பேரும் சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்ட்ஸு. ஸ்கூல் படிக்கிற டைம்லேயே ஸ்ரேயாவும் நிக்கிலும் லவ் பண்ணிக்காங்க.
அப்போ கிஸ் பண்ணிக்கிட்ட ஃபோட்டோவை தான் ஸ்ரேயா வச்சுருந்துருக்காங்க. ஸ்கூலை முடிச்சுட்டு காலேஜ் ஜாயின் பண்ணுற டைமில் நிக்கில் ஸ்ரேயா கிட்ட நம்ம கல்யாணமே பண்ணிக்காமல் லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாமான்னு கேட்டிருக்காரு. இதை கேட்டு ஸ்ரேயா ஷாக் ஆகிருக்காங்க. நிக்கில் கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியாவில் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு ஸ்ரேயா ரிலேஷன்ஷிப்பை பிரேக்கப் பண்ணிக்காங்க. இதையே முன்னாடியே சொல்லலைன்னு இன்ஸ்பெக்டர் கேட்குறாரு. எங்கள் லவ் ஸ்டோரிக்கும் நிக்கில் காணாமல் போனதுக்கும் சம்மந்தமே இல்லையேன்னு நினச்சேன்னு ஸ்ரேயா சொல்கிறாங்க. சம்மந்தம் இருக்கா இல்லையான்னு நான் முடிவு பண்ணிக்கிறேன்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் ஸ்ரேயாவை அனுப்புகிறாரு. அடுத்து ஆதித்யா கிட்ட இன்வெஸ்டிகேட் பண்ணுறாரு. நிக்கிலும் ஸ்ரேயாவும் ஸ்கூல் டேஸில் லவ் பண்ண விஷயத்த ஆதித்யா கிட்ட இன்ஸ்பெக்டர் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு. அடுத்து நிக்கிலோட பேக்லேருந்து எடுத்த புல்லட்டை காமிச்சு உங்களுக்கு கன் யூஸ் பண்ண தெரியுமான்னு இன்ஸ்பெக்டர் கேட்குறாரு. இப்போ தான் ஆதித்யா ஒரு உண்மையை சொல்கிறாரு. நிக்கில் ஸ்ரேயாவை லவ்ங்கிற பேரில் யூஸ் பண்ணிட்டு ஏமாத்திருக்காரு. காலேஜில் ரித்திகா பின்னாடி நிக்கில் சுற்ற ஆரம்பிச்சிருக்காரு. உண்மையாக லவ் பண்ண ஸ்ரேயாவால் இதை தாங்கிக்க முடியல. ஆகஸ்ட் 16 ஸ்ரேயா ஆதித்யாவை மீட் பண்ணிக்காங்க. நிக்கில கொன்னாதான் என் ஆத்திரம் அடங்குன்னு சொல்லி ஆதித்யா கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்காங்க. ஸ்ரேயா சொல்லி தான் ஆதித்யா ஒரு கன்னை ரெடி பண்ணியிருக்காரு. ஆனால் ரிசார்ட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ரியலைஸ் பண்ண ஆதித்யா நிக்கில கொலை பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. நிக்கில் காணாமல் போனதுக்கப்புறம் கன்னை கையில் வச்சுக்கிறது நல்லது இல்லைன்னு நினச்ச ஆதித்யா அதை காட்டுக்குள்ளே புதைச்சிருக்காரு. புல்லட் எப்படி வந்துச்சுன்னு இன்ஸ்பெக்டருக்கு இப்போ தெரிஞ்சிருச்சு. இன்னொரு விஷயத்த இன்ஸ்பெக்டர் கிளாரிஃபை பண்ணுறாரு. ரோஹித் நிக்கில் கூட கார்ட்ஸ் விளையாடி பணத்தை இழந்துட்டு தான் ஆதித்யா சொன்னார். ஆனால் நிக்கிலோட பேகு எம்டியாக இருக்கு. ரோஹித்தோட பேக்கில் கட்டாக பணம் இருக்கு. அது எப்படின்னு இன்ஸ்பெக்டர் கேட்குறாரு. என்ன நடந்திருக்குன்னா ரோஹித் நிக்கில் கூட விளையாடி பணம் தோத்தது உண்மைதான். விட்ட பணத்தை பிடிக்கணும்னு ரோஹித் நினச்சிருக்காரு. நிக்கில் கூட மறுபடியும் விளையாட பணம் வேணும்னு ரோஹித் ஆதித்யா கிட்ட 5 லட்சம் கேட்டிருக்காரு. ஆனால் ஆதித்யா பணம் தர முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. ரோஹித் ஆதித்யாவுக்கு தெரியாமல் பணத்தை எடுத்து நிக்கில் கூட கார்ட்ஸ் விளையாடிருக்காரு. இது ஆதித்யாவுக்கு தெரிஞ்சு ரோஹித் மேலே ஃபஸ்ட்டு கோவப்பட்டிருக்காரு. ஆனால் ரோஹித் இந்த தடவை நிக்கில தோக்கடிச்சு 16 லட்சம் வின் பண்ணிக்காரு. அந்த பணம் தான் ரோஹித்தோட பேக்ல இருக்கு. சரி, அந்த பணத்தில் உங்களுக்கு ஷேர் தரலையான்னு ஆதித்யா கிட்ட இன்ஸ்பெக்டர் கேட்குறாரு. ஆக்சுவலாக ஆதித்யா ரோஹித் ஜெயிச்ச பணத்தில் ஷேர் கேட்டிருக்காரு. ஆனால் ரோஹித் அதுக்கு மறுத்துட்டு உன்கிட்ட இந்த எடுத்த 5 லட்சத்தை தான் தருவேன்னு ரோஹித் சொல்லியிருக்காரு. ரோஹித் ஒரு மணி மைண்டட்னு ஆதித்யா சொல்ல, அப்படின்னா நீங்கள் மணி மைண்டட் இல்லையான்னு இன்ஸ்பெக்டர் கேட்குறாரு. ஏன் பணத்தை வச்சு ரோஹித் விளையாடினால தான் ஷேர் கேட்டேன்னு ஆதித்யா சொல்கிறாரு. இன்ஸ்பெக்டர் ஆதித்யாவை அனுப்பிட்டு கான்ஸ்டபிள் கிட்ட ஒரு தியரியை சொல்கிறாரு. ரோஹித் நிக்கில கொலை பண்ணியிருக்க மோட்டிவ் இருக்கிற மாதிரி ஆதித்யா ரோஹித்தை கொலை பண்ணியிருக்கவும் மோட்டிவ் இருக்கு. சஸ்பெக்ட் லிஸ்ட்டில் ஆதித்யாவை இப்போ இன்ஸ்பெக்டர் ஆட் பண்ணுறாரு. கான்ஸ்டபிள் மற்றவங்க கிட்டேயும் விசாரிச்சு பார்ப்போன்னு சொல்கிறாரு. இன்ஸ்பெக்டர் அடுத்து ரித்திகா கிட்ட இன்வெஸ்டிகேட் பண்ணுறாரு. ஸ்ரேயா நிக்கில லவ் பண்ணது தெரியுமான்னு இன்ஸ்பெக்டர் கேட்க ரித்திகா தெரியும்னு சொல்கிறாங்க. ரிசார்ட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஆகஸ்ட் 27 ஸ்ரேயா தனக்கும் நிக்கிலுக்கும் ஸ்கூல் டேஸில் இந்த லவ் பற்றியும் நிக்கிலோட கேரக்டர் பற்றியும் ரித்திகா கிட்டே சொல்லியிருக்காங்க. இதையும் முன்னாடியே சொல்லலைன்னு ரித்திகா கேட்டிருக்காங்க. நிக்கில் உன்னையனாச்சும் உண்மையாக லவ் பண்ணுவான்னு நினச்சேன், ஆனால் உன்னையும் அதே மாதிரி விட்டுட்டு போயிட்டான், நீ அவனுக்கெல்லாம் ஃபீல் பண்ணாதன்னு ஸ்ரேயா சொல்லியிருக்காங்க. ரித்திகா டென்ஷன் ஆகி இதை பற்றி நிக்கில் கிட்ட கேட்டு சண்டை போட கிளம்புனப்ப ஸ்ரேயா தடுத்து பொறுமையாக இருக்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஸ்ரேயாவோட ப்ரைவேட் வீடியோ நிக்கில் கிட்ட இருக்கான். சரி, உங்கள் செயின் காணாமல் போனதை சொன்னீங்களே, கிடைச்சிச்சான்னு இன்ஸ்பெக்டர் கேட்க, இன்னைக்கு கார்டனில் வாக்கிங் போகிறப்ப கிடைச்சதுன்னு ரித்திகா சொல்கிறாங்க. இன்ஸ்பெக்டர் ரூம்லேருந்து எடுத்த ரித்திகாவோட செயினை திருப்பி கொடுத்து ரித்திகாவை அனுப்புகிறாரு. அடுத்து நித்யா கிட்ட இன்வெஸ்டிகேட் பண்ணுறாரு. நித்யாவோட பேக்லேருந்து எடுத்த கோக்கைனை காமிச்சு எக்ஸ்ப்ளனேஷன் கேட்குறாரு. ரிசார்ட்டுக்கு வந்ததும் நித்யா கார்த்திக் கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கப்ப ரித்திகா அங்கே வந்திருக்காங்க. நிக்கில் ரொம்பவே கோக்கைன் யூஸ் பண்ணுறான், சென்னை போகிற வரைக்கும் இதை மறைச்சு வச்சுக்கன்னு ரித்திகா தான் கோக்கைன் பேக்கெட்டை நித்யா கிட்ட கொடுத்துருக்காங்க. ஸோ ரித்திகா கொடுத்து தான் இந்த பேக்கெட் உங்கள் பேக்கில் வந்துச்சான்னு இன்ஸ்பெக்டர் கேட்க ஆமான்னு நித்யா சொல்கிறாங்க. நிக்கிலுக்கும் உங்களுக்கும் ஏதாவது அட்ராக்ஷன் இருக்கான்னு இன்ஸ்பெக்டர் கேட்குறாரு. ஏன்னா நிக்கில் மற்ற 2 பொண்ணுங்க லைஃப்லேயுமே விளையாடிருக்கார்ல, நிக்கிலுக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லைன்னு நித்யா சொல்லிட்டு போயிடுறாங்க. இன்ஸ்பெக்டர் நித்யாவை போக சொல்லிட்டு அடுத்து கார்த்திக் கிட்ட இன்வெஸ்டிகேட் பண்ணுறாரு. இன்ஸ்பெக்டர் அந்த கோக்கைன் பேக்கெட்டை காமிச்சு இது எப்படி நித்யாவோட பேக்கில் வந்துச்சுன்னு கேட்குறாரு. நித்யா சொன்ன அதே பதிலை கார்த்திக் சொல்கிறாரு. இன்ஸ்பெக்டரால் அதை நம்ப முடியல. நிக்கிலோட ஃபோனில் இருக்கிற வீடியோவை இன்ஸ்பெக்டர் காட்டுறாரு. அது கார்த்திக்கும் நித்யாவும் இன்டிமேட்டாக இருக்கிற வீடியோ. அதை பார்த்ததும் கார்த்திக் உண்மையை சொல்கிறாரு. கோக்கைன் பேக்கெட்டை நித்யா கிட்ட கொடுத்தது ரித்திகா இல்லை, நிக்கில் தான். ஏன்னா நித்யாக்கும் கோக்கைன் யூஸ் பண்ணுற பழக்கம் இருந்திருக்கு. அதுக்கு தான் நிக்கில் சப்ளை பண்ணியிருக்காரு. ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறதை விட மாட்டியான்னு கார்த்திக் அப்செட் ஆயிருக்காரு. சரி, உனக்காக இந்த பழக்கத்தை விட ட்ரை பண்ணுறேன்னு நித்யா சொல்லியிருக்காங்க. கார்த்திக் நிக்கில தனியாக மீட் பண்ணி நித்யாவுக்கு இனிமேல் ட்ரக்ஸ் சப்ளை பண்ண வேண்டான்னு சொல்லியிருக்காரு. அப்போ நிக்கில் தன்னோட ஃபோனில் ரெக்கார்ட் பண்ண வீடியோவை காமிச்சிருக்காரு. நித்யாவை அப்யூஸ் பண்ணுறதுக்கு கார்த்திக்கிட்டே ஹெல்ப் கேட்டு நிக்கில் மிரட்டியிருக்காரு. நிக்கில் கிட்ட இந்த வீடியோ இருந்தனால கார்த்திகால ஒன்றுமே பண்ண முடியல. உடனே நித்யா கிட்ட நிக்கிலை பற்றி உண்மையை சொல்லியிருக்காரு. ஃப்ரெண்டாக நினச்சி தான் பழகினேன், இவ்வளோ சீப்பாக பிஹேவ் பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கலான்னு சொல்லி நித்யா அழுதுருக்காங்க.
கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன்னு கார்த்திக் ஆறுதல் சொல்லியிருக்காரு. இதை கார்த்திக் சொன்னதும் இன்ஸ்பெக்டருக்கு டவுட் வருது. ஏன்னா நிக்கிலை கொலை பண்ணுறதுக்கு கார்த்திக்குக்கும் மோட்டிவ் இருந்திருக்கு. ஸோ நிக்கிலோட பாடியை ரோஹித் எடுத்துகிட்டு போனதா சொன்னதே பொய்யான்னு இன்ஸ்பெக்டர் கேட்க அதெல்லாம் உண்மைதான்னு கார்த்திக் சொல்கிறாரு. அடுத்த சீனில் இன்ஸ்பெக்டர் எல்லாரையும் அசம்பிள் பண்ணுறாரு. உங்களில் ஒருத்தர் தான் நிக்கிலை கொலை பண்ணிக்கிங்கன்னு சொல்கிறாரு. பாடியே கிடைக்காம எப்படி சார் எங்களை அக்யூஸ் பண்ணுறீங்க? உங்ககிட்ட எவிடன்ஸும் இல்லை, வீக்னஸும் இல்லைன்னு ஆதித்யா சொல்கிறாரு. ஸோ நிக்கிலை ரோஹித் கொலை பண்ணிட்டதா வச்சுக்கிட்டாலும் இப்போ ரோஹித் எங்கன்னு இன்ஸ்பெக்டர் கேட்குறாரு. அப்போ போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஒரு தகவல் வருது. அப்படியே கட் பண்ணி ஒரு க்ரைம் சீனை காட்டுறாங்க. காட்டுக்குள்ளே ரோஹித்தோட டெட் பாடி கிடைக்கிது. பக்கத்தில் ஒரு ஸ்மைலி பாலில் கண்ணில் ஆணி அடித்து கிடக்க. இதை பார்த்தா சீரியல் கில்லர் விட்டுட்டு போகிற எவிடன்ஸ் மாதிரி இருக்கேன்னு இன்ஸ்பெக்டரும் கான்ஸ்டபிளும் யோசிக்கிறாங்க. பாடியை ஃபஸ்ட்டு பார்த்த ஆளோட பேர் ராஜா. சந்தேகப்படுற மாதிரி யாரையாவது பார்த்தியான்னு இன்ஸ்பெக்டர் கேட்க பார்த்தேன்னு ராஜா சொல்கிறாரு. முகமூடி போட்ட ஒருத்தன் ஸ்மைலி பாலை வச்சுட்டு போனதை ராஜா பார்த்தாராம். சரி, இறந்து போன பையனை எங்கேயாவது பார்த்துருக்கேன்னு இன்ஸ்பெக்டர் கேட்க பார்த்துருக்கேன்னு ராஜா சொல்கிறாரு. 2 நாளைக்கு முன்னாடி ரோஹித் எதையோ புதைச்சு குழியை மூடிட்டு இருந்ததை ராஜா பார்த்தாராம். அது என்ன இடம்னு கேட்டு இன்ஸ்பெக்டர் தோண்டி பார்க்க சொல்கிறாரு. அங்கே நிக்கிலோட டெட் பாடி கிடைக்குது. அடுத்த சீனில் கான்ஸ்டபிள் நிக்கிலோட ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டை இன்ஸ்பெக்டர் கிட்ட கொடுக்குறாரு. ரிப்போர்ட்டில் நிக்கில் சடனாக கார்டியாக் அரெஸ்ட் வந்து இறந்துட்டதா போட்டிருக்கதை பார்த்து இன்ஸ்பெக்டர் கன்ஃபியூஸ் ஆகுறாரு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கான்ஸ்டபிள் கேட்க இன்ஸ்பெக்டர் ஒரு தியரியை சொல்கிறாரு. நிக்கில் மேலே இருக்கிற கோவத்தில் ரோஹித் நிக்கிலை கொலை பண்ணி புதைச்சிருக்காரு. டவுட் வந்துடக்கூடாதுன்னு ரோஹித் போலீஸ்க்கு கால் பண்ணிக்காரு. சீரியல் கில்லரை 2 தடவை பார்த்தனால கேஸை அவன் மேலே டைவர்ட் பண்ண ரோஹித் ட்ரை பண்ணிக்காரு. ஆனால் சீரியல் கில்லர் ரோஹித்தை கொலை பண்ணிக்கான். சீரியல் கில்லர் பண்ண மற்ற கொலைகள் மாதிரியே ரோஹித்தோட பாடி 16 மணி நேரத்திலே கிடைச்சிருக்கதை வச்சு தான் இன்ஸ்பெக்டர் இதை கன்ஃபார்ம் பண்ணாரு. ஸோ ரிசார்ட்ல இருக்கிறப்ப அந்த 5 பேரை என்ன பண்ணுறதுன்னு கான்ஸ்டபிள் கேட்க ஸ்டேட்மெண்ட்டும் அட்ரஸும் வாங்கிட்டு வீட்டுக்கு அனுப்பிடுங்கன்னு இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு. இந்த கேஸில் ரோஹித் நிக்கிலை கொலை பண்ணி தூக்கிட்டு போனது கார்த்திக் தான் விட்னஸ். அதே மாதிரி சீரியல் கில்லர் ரோஹித்தை கொலை பண்ணதுக்கு ராஜா தான் விட்னஸ். இந்த கேஸ் பற்றின மொத்த டீட்டெயில்ஸையும் வீட்டுக்கு வந்த டேரக்டர் கிட்ட கான்ஸ்டபிள் சொல்லி முடிக்கிறாரு. கதை வேற லெவலில் இருக்கேன்னு டேரக்டர் சொல்கிறாரு. அப்படியே கார்த்திக்கோட அட்ரஸை டேரக்டர் கேட்டு வாங்குறாரு. டேரக்டர் அடுத்து கார்த்திக்கோட வீட்டுக்கு போய் இந்த கேஸை பற்றி கேட்குறாரு. அதான் கான்ஸ்டபிளே சொல்லிட்டாரு, அப்புறம் எதுக்கு என்கிட்ட வந்தீங்கன்னு கார்த்திக் கேட்க இந்த கேஸ் எங்கேயோ இருக்குதுன்னு டேரக்டர் சொல்கிறாரு. போலீஸ் ரெக்கார்டில் எல்லாமே இருக்குது, வேணும்னா போய் செக் பண்ணிக்கங்கன்னு கார்த்திக் சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே டேரக்டர் கன் எடுக்கிறாரு. ரிசார்ட்டில் உண்மையிலே என்ன நடந்துச்சுன்னு கேட்டு மிரட்டவும் கார்த்திக் உண்மையை சொல்கிறாரு. ஆகஸ்ட் 28 நைட்டு கார்த்திக், நித்யா, ரித்திகா, ஆதித்யா, ஸ்ரேயா இந்த 5 பேரும் நிக்கிலை பற்றி டிஸ்கஸ் பண்ணிக்காங்க. நிக்கில் வீடியோ எடுத்து பிளாக்மெயில் பண்ணுறதை பற்றி கார்த்திக் சொன்னதுக்கு அப்புறம் தான் நிக்கிலோட உண்மையான முகமே ரித்திகாவுக்கு தெரிஞ்சிருக்கு. பேசாமல் நிக்கிலை கொன்றுவோமான்னு நித்யா கேட்டிருக்காங்க. ஏன்னா இங்கே இருக்கிற யார்கிட்டையுமே நிக்கில் உண்மையா இல்லை. ஸ்ரேயாவை ஏமாத்தின நிக்கில் அடுத்து ரித்திகாவையும் ஏமாத்த சான்ஸ் இருக்கு. இப்படிப்பட்ட ஒருத்தன் வாழவே வேண்டான்னு இந்த 5 பேரும் டிசைட் பண்ணிக்காங்க. அதுக்கு ஸ்கெட்ச் போட்டு கொடுத்ததே ரித்திகா தான். இந்த பிளான்ல ரோஹித்தை ஜாயின் பண்ண ரித்திகா விரும்பல. ஃபர்ஸ்ட் நிக்கிலை கொலை பண்ணிட்டு கேஸை ரோஹித் பக்கம் டைவர்ட் பண்ணிடலான்னு ரித்திகா ஐடியா பண்ணிக்காங்க. ஆனால் ரோஹித் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஸ்ரேயாவுக்கு இதுக்கு கொஞ்சம் தயங்கியிருக்காங்க. எவிடன்ஸ் இல்லாமல் ரோஹித்தை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லி ரித்திகா ஸ்ரேயாவை கன்வின்ஸ் பண்ணிக்காங்க. ரித்திகா கிரைம் ஸ்டோரி எழுதுறதுக்காக தான் நிறைய ரிசர்ச் பண்ணுறனால கார்டியாக் அரெஸ்ட் வர வைக்கிற மருந்தை பற்றி ரித்திகாவுக்கு தெரிஞ்சிருக்கு. ரிசார்ட் வாட்ச்மேன் கிட்ட சிசிடிவி எங்கே இருக்குன்னு கேட்டது செயின்காக இல்லை, கேமராவில் மாட்டிக்காமல் நிக்கிலை கொலை பண்ணுறதுக்கு தான். சப்போஸ் ரோஹித் போலீஸ் கிட்ட போயிட்டா நிக்கிலோட பாடியை ரோஹித் தூக்கிட்டு போனான்னு கார்த்திகா பொய் சொல்ல சொன்னதே ரித்திகா தான். நிக்கில் கொலையை ரோஹித் மேலே தான் ஃப்ரேம் பண்ணணும்னு ரித்திகா தெளிவாக இருந்திருக்காங்க. பிளான் பண்ண மாதிரியே நிக்கில் போதையில் இருந்தப்ப இன்ஜெக்ஷன் போட்டு ரித்திகா கொலை பண்ணிக்காங்க. ரோஹித்தை தவிர மற்ற 5 பேரும் சேர்ந்து நிக்கிலோட பாடியை கொண்டு போய் புதைச்சிருக்காங்க. அடுத்த நாள் காலையில் நிக்கிலை காணோம்னு உண்மையிலே பதட்டத்தில் தேடினது ரோஹித் மட்டும்தான். சீரியல் கில்லரை ரோஹித் பார்த்தனால தான் நிக்கிலை சீரியல் கில்லர் தான் கடத்திட்டதா ரோஹித் நினச்சிருக்காரு. இதை பற்றி ரித்திகா கிட்டேயும் சொல்லியிருக்காரு. ரித்திகா எதையுமே காட்டிக்காம ஆக்ட் பண்ணிக்காங்க. அன்னைக்கு நைட்டு இந்த 5 பேரும் நிக்கிலை கொலை பண்ணதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிக்காங்க. நீ எப்படி இவ்வளோ நல்லா பிளான் பண்ணுறன்னு ஸ்ரேயா ரித்திகா கிட்ட கேட்டிருக்காங்க. ரித்திகா தன்னோட ஃப்ளாஷ்பேக்கில் அந்த சீக்ரெட்டை சொல்லியிருக்காங்க. இவங்க அக்காவோட ஹஸ்பண்டு வேற பொண்ணு கூட அஃபேரில் இருந்தது இவங்க அக்காவுக்கு தெரிஞ்சு அவர் கூட சண்டை போட்டிருக்காங்க. அந்த சண்டையில் ஹஸ்பண்டை அக்கா கொலை பண்ணிக்காங்க. ரித்திகாவோட அப்பா தான் தெளிவாக பிளான் பண்ணி பாடியை டிஸ்போஸ் பண்ணிக்காரு. போலீஸ் விசாரிச்சப்ப அக்கா ஹஸ்பண்டு வேற ஒரு பொண்ணு கூட ஓடி போயிட்ட மாதிரி கேஸை டைவர்ட் பண்ணிக்காரு. இதெல்லாம் நான் அப்சர்வ் பண்ணனால தான் கொலையை மறைக்கிற ஸ்கில்ஸை கற்றுக்கிட்டேன்னு ரித்திகா சொல்லியிருக்காங்க. இதை ரோஹித் மறைஞ்சிருந்து ஒட்டு கேட்டு வீடியோ எடுத்துருந்துருக்காரு.
இதை பார்த்த 5 பேரும் ரோஹித்தை சேஸ் பண்ணிட்டு போயிருக்காங்க. ரோஹித்தை ஸ்டாப் பண்றதுக்காக ஆதித்யா அடிச்சதுல ரோஹித் அங்கேயே இறந்து போயிருக்காரு. அதுக்குள்ள அடுத்த பிரச்சனையானு எல்லாரும் டென்ஷன் ஆயிருக்காங்க. அந்த நேரம்னு பார்த்து ரிசார்ட்டோட வாட்ச்மேனும் தோட்டக்காரரும் அங்க வந்திருக்காங்க. அந்த தோட்டக்காரர் வேற யாரும் இல்ல, போலீஸ் கிட்ட பொய்யா சாட்சி சொன்ன ராஜா தான். ரோஹித் கார்ட்ஸ் விளையாடி ஜெயிச்சு வச்சிருந்த பணத்தை கொடுத்து அவங்கள கரெக்ட் பண்ணிக்காங்க. சீரியல் கில்லர் ரோஹித்தை கொலை பண்ண மாதிரி செட்டப் பண்ணிட்டு போலீஸ் கிட்ட என்ன சொல்லணும்னு ராஜாக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே இப்ப டைரக்டர் கிட்ட கார்த்திக் சொல்றாரு. இதே நேரம் கான்ஸ்டபிளுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. வீட்டுக்கு வந்துட்டு போன டைரக்டரோட கையில பாம்பு டாட்டூ இருந்துச்சு. ஸோ வந்தது டைரக்டர் இல்ல சீரியல் கில்லர்னு கெஸ் பண்ணி இந்த விஷயத்தை இன்ஸ்பெக்டருக்கு இன்ஃபார்ம் பண்றாரு. கொலை பண்ண சீரியல் கில்லரு எதுக்காக அந்த கேஸை பத்தி விசாரிக்க வந்தான்னு இன்ஸ்பெக்டர் கேட்கிறாரு. ஒருவேளை சீரியல் கில்லர் ரோஹித்தை கொலை பண்ணிக்க மாட்டானோன்னு கான்ஸ்டபிள் கரெக்டா கெஸ் பண்றாரு. அப்படியே கட் பண்ணி டைரக்டர் வேஷத்துல வந்த சீரியல் கில்லரை காட்டுறாங்க. அவர் கையில இருக்கிற பாம்பு டாட்டூவை பார்த்ததும் கார்த்திக் ஜர்க் ஆகுறாரு. சீரியல் கில்லர் கார்த்திகை ஷூட் பண்றாரு. அப்படியே கட் பண்ணி ரித்திகாவை காட்டுறாங்க. ரிசார்ட்ல நடந்ததையே கதையை எழுதி புக் பப்ளிஷ் பண்ணிக்காங்க போல. புக்கு நல்லா இருக்கு, ஆனா நமக்கு ஒன்றும் பிரச்சனை வந்துடாதேன்னு ஆதித்யா ரித்திகாக்கு கால் பண்ணி கேட்குறாரு. சீரியல் கில்லர் கொலை பண்ற மாதிரி தானே எழுதியிருக்கேன், நமக்கு ஒரு பிரச்சனையும் வராதுன்னு ரித்திகா சொல்றாங்க. அடுத்து கார்த்திகோட ஃபோன்ல இருந்து ரித்திகாக்கு கால் வருது. என்னடா புக் படிச்சிட்டியான்னு ரித்திகா கேட்க, இனிமே தான் படிக்க போறேன்னு சீரியல் கில்லர் ரிப்ளை பண்றாரு. இதோட படம் முடியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.